ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்டிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எழுதின பிசி எக்ஸாமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக அப்ளை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 5,50,000 பேர். அதில் அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 4,91,000 பேர். மீதி 5,52,000 பேர் வந்து ஆப்சண்ட்டு. சரிங்களா? மொத்த வேக்கன்சி 11,741. அதில் வந்துட்டு ரிட்டனில் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 55,000 பேர் டு 58,000 பேர் வரைக்கும் செலக்ட் பண்ணுவாங்க. இதில் கொஷின் பேப்பர் நேற்று ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ரிப்பீட்டட் கொஷினே நியர்லி ஒரு 12 கொஸ்டின் வந்திருந்தது. சரிங்களா? இலைப்பயிர், தமிழகத்தின் இலைப்பெயர், இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாத யாருமே கிடையாது. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எப்போவுமே கேட்குற கொஸ்டின் தான். அடுத்து விலங்கு பூச்சி உண்ணும் தாவரம், இதெல்லாம் வந்து எந்த கொஷின் பேப்பர் பிசி எக்ஸாம் பார்த்திங்கனாலும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது ஒரு கொஸ்டின்னு. அடுத்து 2019 நடந்த பிசி எக்ஸாம்லேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உளவியலில் பாருங்கள், ஏஇ ஒரு கொஷின் மார்க் போட்டு ஓயு, ஏஇஐஓயு, அது போன ப்ரீவியஸ் பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பிசி எக்ஸாமில் ஒரு 3 கொஸ்டின்னு, எஸ்ஐ எக்ஸாமில் இருந்து ஒரு 3 கொஸ்டின்னு, அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் நடந்தது இல்லைங்களா 2018 லாஸ்ட்டில், அந்த கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 3 கொஷின் பேப்பர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாவே 10 மார்க் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 12 கொஸ்டினும் 4,90,000 பேரில் மினிமமும் 3 லட்சம் பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. சரிங்களா? அது இல்லாமல் இதில் ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் கரெக்டாக போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 4,90,000 பேரில் எல்லோரும் ஆவரேஜாக அட்டன் பண்ண கொஷின் பார்த்திங்கன்னா 35 to 40 இருக்கும். சரிங்களா? 40 கொஷின் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போது போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41 மார்க்குக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் போட்டியே. இது எவ்வளோ பேர்த்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமாக ஒரு 2 லட்சம் பேர் இவ்வளோ தான் இந்த போட்டியில் உள்ளேயே வருவாங்க. மீதி 2 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 40 மார்க்கில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 2 லட்சம் பேர் நமக்கு வந்து போட்டியே கிடையாது. அவங்க வந்து இதுதான், இந்த 45 மார்க்குக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் போட்டியே. இதில் கட் ஆஃப் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக போன எக்ஸாமுக்கு வந்த மாதிரி 48க்குலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ரிட்டன் எக்ஸாமோட கட் ஆஃபே எனக்கு தெரிஞ்சு 60க்கு மேலே தான் இருக்கும். 60க்கு கீழே எனக்கு தெரிஞ்சு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். மற்றவங்களுக்கு யாருக்குமே வாய்ப்பு இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வருஷம் எந்த எக்ஸாமுமே நடக்கலை. டிஎன்பிஎஸ்சி, பேங்க்கு, டெட்டு, டிஆர்பி எந்த எக்ஸாமுமே நடக்கலை. அப்போது எல்லோரும் எழுதி பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறதுலாம் அந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஒரு வருஷம் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. இந்த கொஷின் பேப்பரு அவ்வளோ கஷ்டம், ரொம்ப இதாக கேட்டிருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை. வழக்கம் போல் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எப்படி கொஷின் பேப்பர் வருமோ அப்படியே தான் வந்திருந்தது. சரிங்களா? ரொம்ப பெருசாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தமிழ்லேருந்து நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க, சயின்ஸ்லேருந்து நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஈஸி தான். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டினில் 40 கொஷின், 30 to 40 கொஷின் ஈஸி தான். சரிங்களா? ஒன்றுமே தெரியாதவனுக்கு 30 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். நிறைய தெரிஞ்சவனுக்கு 40 கொஷின் ஈஸியாக இருந்திருக்கும். ஒரு 10 கொஸ்டின் மேபி டவுட்டில் விடலாம். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் ஈஸி தான். சரிங்களா? ஸோ நான் சுமாராக படித்தவங்க 20 அட்டன் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக படித்தவங்க 25 அட்டன் பண்ணியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான கட் ஆஃபே 60க்கு மேலே தான். சரிங்களா? ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 55க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு 55 கொஷின் உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிருங்க. 55க்கு கீழே இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து குரூப் 2 வருது, பார்த்துக்கலாம். சரிங்களா? வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நேற்று இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் ஹாலில் நடந்த ஸ்ட்ரிக்ட்டு அது இதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சேலம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மேக்ஸிமம் சென்டரில் 2 மணிக்கு தான் வெளியே விட்டாங்களே, அதுக்கு முன்னாடி யாரையுமே வெளியே விடல. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்டிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இதுக்கு அடுத்த வீடியோவில் கட் ஆஃப் வந்து கிளியராக பார்க்கலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன கட் ஆஃப் வருங்கிறத நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில்.